How to study second year of MBBS. ஃபர்ஸ்ட் இயரை எப்படியோ வந்து பார்த்தோன்னா முடிச்சிருப்போம். வீட்டிலேருந்து வந்து பார்த்தோன்னா விட்டுட்டாங்க. சிறகடித்த பறவையாக வந்து ஃபஸ்ட் இயரில் அப்பா ஃபுல் ஃப்ரீடம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்போம். எல்லாம் ஊர் சுற்றிருப்போம். கடைசியில் எக்ஸாமுக்கு 1 மாதம் 2 மாதமாவது உட்காந்து பாஸ் பண்ணி ஃபஸ்ட் இயர் தாண்டி வந்துட்டோம். ஆனால் செகண்ட் இயர் அப்படி இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக படிக்கணும், ஃபுல்லாக படிக்கணும், புரிஞ்சு பிடிக்கணும். ஏன் அப்படிங்கிறத போக தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகே, இப்போ நான் என்னோட செகண்ட் இயரில் எப்படி வந்து பார்த்தோன்னா படித்தேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது ஒரு பெரிய கதை. ஸோ எங்களுக்கு வந்து செகண்ட் இயர் ஸ்டார்ட் ஆச்சு 2019. அப்படியே வந்து பார்த்தோன்னா கோவிட் வந்து பார்த்தோன்னா வந்துருச்சு. ஸோ ஃபுல் லாக்டவுன். ஸோ இந்த லாக்டவுனில் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல. எங்களோட ப்ரொஃபஸர்ஸ்க்குமே எப்படி எங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கிளாஸ் எடுக்கிறதுன்னு கூட வந்து பார்த்தோன்னா தெரியல. அதுக்கப்புறம் தான் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கே தெரியும், காலேஜில் வந்து பார்த்தோம்னா நேரில் போய் ஒரு லெக்சர் கவனிச்சாலே வந்து பார்த்தா நமக்கு அவ்வளோ தூக்கம் வரும். சும்மா அப்படியே ரஷ் பண்ணி விட்டுட்டு வந்து பார்த்தோன்னா போய்கிட்டே வந்து பார்த்தோன்னா இருப்பாங்க. எக்ஸப்ஷன் ஒரு சில ஃபேக்கல்ட்டிஸ் மட்டும் ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தோன்னா எடுப்பாங்க. ஸோ ஆன்லைனில் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஆன்லைனில் ஆன் பண்ணி வச்சுட்டு படுத்து தூங்கிட்டாங்க. நானும் அப்படி தான் வந்து பார்த்தோன்னா பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் இங்கே தான் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய ப்ராப்ளமே. நம்ம படிக்காமல் மட்டும் விட்டுருந்தோம். நான் படிக்காமல் வந்து பார்த்தோன்னா விட்டுருந்தேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு மேலே வந்து பார்த்தோன்னா லாக்டவுன் வந்து பார்த்தோன்னா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் செகண்ட் இயர் 2 வருஷம் படித்த ஒரே பேட்ச் நாங்களாக தான் வந்து பார்த்தோன்னா இருக்கோம். ஸோ நாங்கள் படித்தப்போ எங்கள் கரிக்குலம் படி 18 மந்த்ஸ் வந்து பார்த்தோன்னா செகண்ட் இயர். ஆனால் நாங்கள் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் எழுதுகிறப்ப கரெக்டாக 24 மந்த்ஸ் வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட் ஆகி இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் மட்டும் நாங்கள் படிக்காமல் இருந்திருந்தோம், எங்களுக்கு ஒரு ரிசோர்ஸஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு டாக்டராக இந்த சொசைட்டியில் வந்து பார்த்தா நாங்கள் வந்திருக்க மாட்டோம். ஸோ அப்படி அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா எனக்கு படிக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஆப்வியஸ்லி ஆன்லைன் ரிசோர்ஸஸ் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா மெடிக்கல் ஆஸ்பிரண்ட் கையிலையும், எல்லா ஒரு மெடிக்கல்ஸ் கையிலையும் வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த கோவிட் மட்டும் அன்றைக்கி வந்து வராமல் இருந்திருந்தாலும் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா பூம் ஆகிருக்கும், எல்லாருக்கிட்டே வந்து பார்த்தோன்னா வந்திருக்கும். ஆனால் அந்த கோவிட் அப்படிங்கிற ஒரு ரீசன் அது வந்தனால தான் இன்றைக்கி வந்து ரொம்ப சீக்கிரமாக எல்லாருக்கிட்டே வந்து பார்த்தோன்னா இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் ஆன்லைன் ரிசோர்ஸஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா வந்துருச்சு. ஸோ அப்படி நான் வந்து கோவிட் அப்போ என்னோட சீனியர்ஸ் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணது படிக்கிறதுக்கு, செகண்ட் இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறதுக்கு, ஃபைனல் இயர் சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா படிக்கிறதுக்கு மேரோ தான் வந்து பார்த்தோன்னா என்னோட சீனியர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணாங்க. நானும் வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தேன். எனக்கும் அவ்வளோவா வந்து பார்த்தோன்னா எது பெட்டர் அப்படின்னு சொல்லலாம் சூஸ் பண்ண தெரியல. பட் சீனியர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேரோ வந்து பார்த்தோன்னா சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் என்னோட செகண்ட் இயர் ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ புக்ஸ் ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ண புக்ஸ் என்னன்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா பார்த்துடலாம். பேத்தாலஜிக்கு போன வாரம் கூட ஒரு பையனை வந்து பார்த்தோன்னா நான் பார்த்தேன். தேனி மெடிக்கல் காலேஜ்லேருந்து வந்து பார்த்தோன்னா சென்னைக்கு வந்து பார்த்தோன்னா வந்திருந்தான். ஸோ அவன் வந்து என்கிட்ட எதிர்ச்சியாக வந்து பார்த்தோன்னா அந்த எம்எம்சி பக்கத்தில் பார்த்தப்ப ஆனால் என்ன புக்ஸ் நான் ஃபாலோ பண்ணணும், பேத்தாலஜிக்கு எது நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். பேத்தாலஜிக்கு ஒரே புக் தாண்டா, ராபின்ஸ் தாண்டா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவன் வேறு ஏதோ ஒரு புக் நேம் சொல்லி அது படிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டான். கிடையாது, ராபின்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா படிக்கணும் பேத்தாலஜிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். எக்ஸாம் டைம் நெருங்குது, 1 or 2 months தான் யூனிவர்சிட்டிக்கு இருக்குது. உங்களால் பேத்தாலஜி கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியல அப்படின்னா அந்த டைமில் யூனிவர்சிட்டி ப்ரிப்பரேஷனுக்காக நீங்கள் வந்து ரிவ்யூ புக்ஸ் வந்து பார்த்தோன்னா போனால் அதில் 2 பெஸ்ட் புக் ரிவ்யூ புக்ஸ் நான் ஃபாலோ பண்ணது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃபாலோ பண்ணது அப்படின்னா ஒன்று தேவேஷ் மிஸ்ரா, இன்னொன்று வந்து ராம்தாஸ் நாயக். இந்த 2 புக்குமே சூப்பரான ரிவ்யூ புக் ஃபார் யூனிவர்சிட்டி வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபார்மகாலஜி, எல்லாருக்கும் தலைவலி பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட். ஸோ எனக்கு வந்து பார்த்தோன்னா ஃபார்மகாலஜி ரொம்ப ஒரு பெரிய தலைவலியாக தான் வந்து பார்த்தோன்னா இருந்துச்சு. பேத்தாலஜி கூட படிக்கிறப்ப, ராபின்ஸ் படிக்கிறப்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அப்படி படிச்சிடலாம். ஆனால் என்ன பேத்தாலஜி கொஞ்சம் நிறையா இருக்கும். ஃபார்மகாலஜி நிறையாவும் வந்து பார்த்தோன்னா இருக்கும், எவ்வளோ படித்தாலும் மறந்து வந்து பார்த்தோன்னா போயிடும். ஸோ அப்படி வந்து பார்த்தோன்னா பேத்தாலஜிக்கு முதல் ஸ்டாண்டர்டான புக்கு எல்லாரும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நானும் போய் கேடி திருப்பதி வந்து பார்த்தோன்னா வாங்கிட்டேன். கேடி திருப்பதி தான் வந்து பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் புக் ஃபார் வந்து பார்த்தோன்னா ஃபார்மகாலஜி. அதில் எந்த டவுட்டுமே வந்து பார்த்தோன்னா கிடையாது. ஸோ என்னோட ஃபஸ்ட்டு ஐஏ ஜென்ரல் ஃபார்மகாலஜி. அதிலிருந்து நானும் இந்த கேடி திருப்பதி படிக்க ட்ரை பண்ணுறேன் முடியல. ஸோ ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. நான் அப்படி தான் வந்து ஃபீல் பண்ணேன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா அப்படி தான் வந்து பார்த்தோன்னா ஃபீல் பண்ணாங்க. நீங்களும் அப்படி தான் ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அப்போ நிறைய பேர் வந்து நிறைய ரிசோர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா போனாங்க. சின்ன புக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா இருந்துச்சு. எக்ஸாம்ஸ்க்காகன்னு சொல்லிட்டு தாரான்னு சொல்லிட்டு கூட ஏதோ ஒரு பிடிஎஃப்லாம் வந்து பார்த்தோன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா வச்சு படிப்பாங்க, எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருந்தப்போ நான் வந்து சரி ஓகே, இந்த ஃபார்மகாலஜி ரொம்ப டஃப்பாக இருக்குது, எப்படியா நம்ம இதை மாஸ்டர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். ஸோ அப்போ என்கிட்ட மேரோ இருந்துச்சு. ஸோ அதில் என்னோட ஃபேவரட் ஃபேக்கல்ட்டி டாக்டர் ரஞ்சன் பட்டேல். ஸோ உங்களுக்கும் ஃபேவரட் அப்படின்னு சொல்லினா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறேன். ஸோ உண்மையிலே எனக்கு ஃபார்மகாலஜி இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்குது. நான் என் லைஃப் வரைக்கும் எண்ட் வரைக்கும் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னா அது காரணம் ரஞ்சன் சார் தான். சும்மா மிகைப்படுத்திலாம் வந்து சொல்லலை, எனக்கு அவர் வந்து ரொம்ப பிடிக்கும், மேரோ ரொம்ப பிடிக்கும்ட்டு. டெஃபினட்டாக இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸ் ஃபார் வந்து ஃபார்மகாலஜி. ஒரே ஒரு ஃப்ளோ டயக்ராம் தான் போடுவார், ஒரு ஃப்ளோ சார்ட் தான் போடுவார். ஸ்டார்டிங் ஆஃப் த சாப்டரில் ஏஎன்எஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு சார்ட் வந்து பார்த்தோன்னா போடுவார். ஸோ அதுக்குள்ளேயே அந்த ஏஎன்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ரிசப்டார்ஸ் வந்து பார்த்தோன்னா இருக்குது, ஒவ்வொரு ரிசப்டார்லையும் என்னென்ன ட்ரக்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆக்ட் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து ஒவ்வொரு ரிசப்டார்லையும் அட்லீஸ்ட் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு கிளாஸ் ஆஃப் ட்ரக்லையும் ஒரு 4-5 ட்ரக்காவது மினிமம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கேடி திருப்பதி எடுத்திங்கன்னா
ஒவ்வொரு கிளாஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 10-15 ட்ரக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பான். எதை ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. ஆனால் அட்லீஸ்ட் முக்கியமான 4 ட்ரக் 5 ட்ரக் ஆகும் ஒவ்வொரு கிளாஸ்லையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், அது எந்த ரிசப்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆகுது, நார்மலாக அந்த ரிசப்டாரோட ஃபங்க்ஷன் என்ன, ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் என்ன. ஸோ இந்த ட்ரக் அதில் ஆக்ட் ஆகிறனால அது அகோனிஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆகுதா, ஆன்டகோனிஸ்டாக ஆக்ட் ஆகுதா, அந்த ரிசப்டாரோட ஆக்சுவல் ஆக்ஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி மாடிஃபை பண்ணுது, இது எல்லாத்தையும் ஒரே ஒரு ஃப்ளோ சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுவார். அண்ட் ஒவ்வொரு ட்ரக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் ஆஃப் சாய்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிசீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுவார். ஸோ ஒரு ஃப்ளோ சார்ட் பார்த்தாலே, அவர் சொல்கிறத பார்த்தாலே அந்த சாப்டர் ஆல்மோஸ்ட் என்டையர்லி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ட்ரக்குக்கும் என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ், என்னென்ன யூசஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படித்தா வந்து பார்த்தீங்கன்னா போதும். ஸோ இந்த அளவுக்கு ஈஸியாக சிம்பிளிஃபையாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபார்மகாலஜி சொல்லிக் கொடுத்தது ரஞ்சன் சார் தான். ஸோ இன்னைக்கு என்னோட நீட் பிஜி ப்ரிப்பரேஷன் வரைக்கும் அவரோட நோட்ஸ், அவர் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஒன் மோர் எக்ஸ்ட்ரா பாயிண்ட், ஒன் டச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, ரஞ்சன் சாரோட புக் தான். ஸோ இது வந்து என்னோட ஃபைனல் இயர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கினேன், ஃபார்மகாலஜி திரும்ப ரிவைஸ் பண்ணணும், படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து ஒரு பிஜி ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா புக் தான். உங்களோட யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் டே, பிஃபோர் டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த புக் அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டு போகலாம். இதுலேயும் வெறும் ஃப்ளோ சார்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும், இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ பிஜி ப்ரிப்பரேஷன் அண்ட் யூனிவர்சிட்டி எக்ஸாம் டைமில் இந்த ஒன் டச் புக்கை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் செகண்ட் இயரில் இந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. டெஃபினட்டாக உங்கள் பிஜி ப்ரிப்பரேஷன் வரைக்கும் அது வந்து உங்கள் கூடயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நெக்ஸ்ட் மைக்ரோபயாலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். இதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரை சப்ஜெக்ட் தான். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு பெரிய சப்ஜெக்ட் பேத்தாலஜி மாதிரி மைக்ரோபயாலஜி ரொம்ப வந்து பெரிய சப்ஜெக்ட். ஸோ நான் ஃபஸ்ட்டு படித்தப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக புரியல, லெக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா புரியல. ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து வீடியோ தான் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைமை வந்துச்சு. நான் எப்பவுமே எடுத்தோன்னே வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணவே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டேன். முடிஞ்ச அளவு புக் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா படிப்போம். ஸோ புரியல அப்படின்னா ஏதாவது வந்து வீடியோஸ் பார்ப்போம். சிம்பிளாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். புரிஞ்சிருச்சா ஓகே அப்படியே ரீட் பண்ணுவோம். சுத்தமாக ஒரு டாபிக் முடியவே இல்லை அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க நல்லா டீச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் போவேன். ஸோ அப்படி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேரோட மைக்ரோபயாலஜி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கொஞ்சம் ட்ரை டாபிக் தான், கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் வீடியோஸ் எல்லாம். ஸோ பார்த்து முடித்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அந்த அனந்த நாராயணன் அண்ட் பணிக்கர் இந்த புக்கு வந்து எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வீடியோ பார்த்துட்டு இந்த புக்கை ரீட் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா அபூர்வா சாஸ்திரி. ஸோ இந்த 2 புக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் நம்மளோட மைக்ரோபயாலஜி. ஸோ இது என்னோட அனந்த நாராயணன் பணிக்கர் புக்கு. அண்ட் இதுக்கு வந்து இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு வீடியோ எடுக்கிறப்ப. ஸோ இந்த புக்கை எழுதினது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அனந்த நாராயணன் அண்ட் டாக்டர் பணிக்கர் 2 பேருமே ஃப்ரம் எம்எம்சி. ஸோ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து படிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வேரியஸ் மெடிக்கல் காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் டிகிரிஸ் பண்ணியிருக்காங்க, ஃபாரின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த புக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இதை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னோட்டேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பேன். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீட் பண்ண ஒரு புக்கு செகண்ட் இயரில் அப்படின்னா அனந்த நாராயணன் பணிக்கர் தான். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அபூர்வா சாஸ்திரி ஒரு நல்ல புக்கு. அண்ட் ரெஸ்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து அபூர்வா சாஸ்திரி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி, ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். ஓகேவா? ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கும். ஓகேவா? அண்ட் பர்சனலாக நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு இந்த புக்கு வந்து பிடிச்சதுக்கான காரணம் ஏன் அபூர்வா சாஸ்திரி பிடிக்கல அப்படின்னா இதோட பேப்பர் குவாலிட்டி தான். எனக்கு இந்த பேப்பர் வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், நம்மளோட ஸ்கூல் பேப்பர்ஸ் மாதிரி, ஸ்கூல் புக்ஸில் இருக்க பேப்பர்ஸ் மாதிரி. அபூர்வாவோட பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும், இந்த ராபின்ஸில் இருக்க பேப்பர்ஸ் மாதிரி. ஸோ அதில் வந்து அன்னோட்டேட்லாம் பண்ணோம்னா அப்படியே எழுதுனோம்னா அதெல்லாம் அப்படியே வந்து ஒட்டிக்கிறோம், அப்படியே ஸ்மஜ் ஆயிரும். ஸோ இதில் வந்து அப்படி ஆகாது. ஸோ அதனால தான் எனக்கு இந்த புக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும். ஓகே. ஸோ அண்ட் ஆல்சோ மேரோ வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் கியூபேங்க்ஸ். ஸோ கியூபேங்க்ஸ் வந்து நான் செகண்ட் இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ஸ் படித்தோன்னே, தியரிஸ் படித்தோன்னே எம்சிக்யூஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிடுவேன். பிகாஸ் அதுக்கப்புறம் அந்த செகண்ட் இயர் முடிச்சிட்டிங்க, அடுத்து நீங்கள் தேர்ட் இயர் வந்துட்டீங்கன்னா திரும்ப செகண்ட் இயர் போய் படிக்க முடியாது, திரும்ப செகண்ட் இயர் எம்சிக்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண முடியாது. நீங்கள் எந்த இயரில் இருக்கீங்களோ அந்தந்த இயரில் அந்தந்த தியரி வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சோன்னே மேரோ கியூபேங்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருங்க. ஸோ தட் உங்களோட இன்டர்ன்ஷிப் அப்போ நீங்கள் வந்து பிஜி ப்ரிப்பேர் பண்ணுறப்பையும் சரி, இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் நீட் பிஜி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறப்பையும் சரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ஒரு தியரியை படிச்சிட்டிங்க, வீடியோஸ் பார்த்து முடிச்சிட்டிங்க, கியூபேங்க்கு அந்தந்த வருஷத்துலேயே முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப போய் பார்க்குறப்ப அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரிவிஷனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே தியரி முடிச்சோடனே எம்சிக்யூஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொன்று மென்ஷன் பண்ண மறந்துட்டேன், பேத்தாலஜிக்கு டாக்டர் இலா ஜெயினோட மேமோட வீடியோஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் நான் ராபின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இலா ஜெயின் மேம் வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறப்ப இன்னும் எக்ஸ்ட்ரா எம்சிக்யூ பாயிண்ட், நீட் பிஜி பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. அண்ட் எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான கப்புள்ஸ் யார் மேரோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் இலா ஜெயின் மேமும் அண்ட் சர்ஜரி பை டாக்டர் ரோகன் கண்டல்வர் சார் தான். ஸோ அவர் வந்து நடத்துகிறப்ப சர்ஜரியில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் வில் பி கவர்ட் பை டாக்டர் இலா ஜெயின் மேம் வாங்க. ஸோ மேம் வந்து நடத்துகிறப்ப this will be dealt in detail by surgery by டாக்டர் ரோகன் கண்டல்வர் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்பே ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட்
ஆல்சோ 2 பேருமே என்னோட ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டிஸ். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ லீவில், அதாவது லீவு கிடையாது, அது கோவிட் லீவு. ஸோ கோவிட் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன். ஸோ அந்த லாக்டவுனில் இருந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்போயே வந்து என்னோட மெடிசன் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னோட ஃபேவரட் ஃபேக்கல்ட்டி யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டாக்டர் ராகேஷ் நாயர் சார் தான். ஸோ நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க, அவர் வந்து ரொம்ப அப்படி நடத்துறாரு, இப்படி நடத்துறாரு, அப்படி நிறைய நடத்துறாரு அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் கேட்டிருந்தா சொல்லுங்கள். பட் எனக்கு வந்து பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ராகேஷ் நாயரோட டீச்சிங் தான். அவரோட டீச்சிங் வந்து அமேசிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இன்ஃபேக்ட் இன்னைக்கு எனக்கு வந்து மெடிசன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் ஒரு MD ஜென்ரல் மெடிசன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு டிசிஷன் எடுத்ததுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா ராகேஷ் நாயர் சாரோட டீச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்ததுக்கு அப்புறம் தான். ஸோ செகண்ட் இயரில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு மெடிசன்ஸில் சில வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் என்ன டிசீஸ் படிக்கிறீங்களோ அந்த டிசீஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மெடிசனில் பாருங்கள், அந்த டிசீஸ் அப்படியே சர்ஜரியில் பாருங்கள். பட் ரொம்ப நீங்கள் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. கிளினிக்கல் போஸ்டிங் போவீங்க செகண்ட் இயரில். அப்படி கிளினிக்கல் போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போகிறப்ப என்னென்ன டிசீஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அதை மட்டும் நீங்கள் மெடிசன், சர்ஜரி, ஆர்த்தோ இந்த மாதிரியான அவங்களோட தேர்ட் இயர் ப்ரொஃபஷனல், ஃபோர்த் இயர் ப்ரொஃபஷனல் அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ உங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்டோட நாலேஜ், அந்த டிசீஸோட நாலேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறனால அடுத்தடுத்த இயர்ஸ் போகிறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். உங்களுக்கு மேரா சப்ஸ்கிரிப்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்புக்கான ஒரு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, இதனால எனக்கு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைட் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு வந்து இப்போ நிறைய பேர் ஜாயின் பண்ணுறீங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அப்படின்னா உங்களுக்கு ஒரு குரூப் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்டு வாங்கி தர முடியும். ஸோ நானும் அப்படி தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு குரூப் டிஸ்கவுண்ட்ஸில் தான் நாங்கள் மேரா சப்ஸ்கிரைப் பண்ணோம். ஸோ அந்த யார்கிட்ட நான் கேட்டு எனக்கு வாங்கணும் அவர்கிட்ட கேட்டு உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் குரூப் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி தர முடியும். ஸோ ட்ரை பண்ணுறேன். கீழே வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா 3 சப்ஜெக்ட் தான் இருக்குது. எங்களுக்கு அப்போ இன்னொரு சப்ஜெக்ட் இருக்கும், அதான் FM ஃபோரன்சிக் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன். ஸோ இந்த சப்ஜெக்ட்டை நான்லாம் கண்டுக்கவே கிடையாது என்னோட செகண்ட் இயரில். அதான் 2 வருஷம் படிச்சேன்னு சொன்னேன்ல. ஸோ எல்லாம் லாக்டவுன்லாம் முடிஞ்சு இதுக்கு இடையில வந்து தேர்ட் இயர் சப்ஜெக்ட்ஸ்லாம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க லாக்டவுனில். செகண்ட் இயரே ஒன்றும் பாஸ் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் போகிறோம், லாக்டவுன் முடிஞ்சு எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருது. பேத்து ஃபார்மு மைக்ரோபயாலஜிலாம் நான் வந்து நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தேன். இந்த FMங்கிற சப்ஜெக்ட்டை மறந்தே போயிட்டேன். ஸோ கடைசியில் எக்ஸாம் முன்னாடி அள்ளு விட்டுருச்சு, பயம் ஆயிடுச்சு. அப்போ எங்களுக்காக எங்களோட விஷன், எங்களோட தொலைநோக்கு பார்வையாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இருந்தது விஷன் அப்படிங்கிற ஒரு புக்கு தான். ஸோ அந்த புக்கை எடுத்தோம். நான் வந்து ஜெராக்ஸ் போட்டேன். என் ஃப்ரெண்டு ஒன்று வாங்கியிருந்தான். அந்த ஜெராக்ஸ் போட்டுட்டு ஒரு 200 பேஜஸ் இருந்துச்சு. கடன்னு ஒரே நாளில் அடித்து மறுநாள் போயிட்டு எப்படியோ வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேங்க. அவ்வளோதான். ஸோ இதான் எங்களோட 4 சப்ஜெக்ட்ஸ் நான் படிக்கிற மாதிரி இருந்தது FM. ஸோ இப்போ FM வந்து பார்த்தோன்னா தேர்ட் இயருக்கு வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. ஸோ மேரா வேணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் MBBS ரிலேட்டட் டவுட்ஸ், ஸ்டடி ரிலேட்டட் டவுட்ஸ், PG ப்ரிப்பரேஷன் ரிலேட்டட் டவுட்ஸ், USMLE டவுட்ஸ், என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். தேங்க்யூ.